ஸோ கீழ்கண்டவற்றுள் மத்திய அரசின் பணப்பங்களிப்பு அளிக்காத வளங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு எதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நேற்று கிளாஸில் வந்து பார்த்தோம் கார்ப்பரேஷன் டேக்ஸ். ஸோ கார்ப்பரேஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து போகுது அப்படின்னு பார்த்தோங்களா. ஸோ அப்போ சி வந்துட்டு வரும். சி வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய வரி தான். செகண்ட், டேக்ஸஸ் ஆன் இன்கம் அதர் தென் அக்ரிகல்ச்சரல் இன்கம். அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு மோஸ்ட்லி டேக்ஸஸ் வந்து கிடையாது, சரிங்களா. 3 தானே, அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு டேக்ஸ் கிடையாது. பட் வந்து டேக்ஸ் ஆன் இன்கம் அதர் தென் அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு தான் போய் சேரும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகும். இன்கம் டேக்ஸ் வந்து யார் கலெக்ட் பண்ணுறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாரின் லோன்ஸ். ஸோ மத்திய அரசாங்கம் நினச்சாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாரின் லோன்ஸ் போட்டு அவங்க கடன் வாங்கி ஒரு ரெவன்யூவாக வந்து வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1991 ஸோ பிஓபி கிரைசிஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஐஎம்எஃப் கிட்ட போயிட்டு, ஐஎம்எஃப் அண்டு வேர்ல்டு பேங்க் ரெண்டுக்கிட்டையும் போய் என்ன பண்ணணும்? கடன் வாங்கணுங்களா, ஃபாரின் லோன்ஸ் வந்துட்டு வாங்கணும். ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு பேங்க் கிட்ட போய் சப்போ ஃபாரின் லோன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஒரு சோர்ஸ் தான். ஆனால் கேபிட்டேஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஒரு சோர்ஸ் கிடையாது. தலைக்கட்டு வரி அப்படிங்கிறது. ஸோ தலைக்கட்டு வரி கேபிட்டேஷன் டேக்ஸ் அப்படி. ஸோ கேபிட்டேஷன் டேக்ஸுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டேக்ஸ் லீவிட் ஆன் பர்சனல் இன்கம் இஸ். தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி வந்து என்ன வரி? நேர்முக வரி, டைரக்ட் டேக்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது கட்டுறது யார் அப்படிங்கிறது அரசாங்கத்திற்கு தெரியும். அதே போல் அந்த வரியை வேறு யாருக்கும் அவங்க என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. The tax on properties are collected by. ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் யார் கலெக்ட் பண்ணுறாங்க? ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு சொல்லுங்கள், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் யார் கலெக்ட் பண்ணுறாங்க? ஆன்சர் லோக்கல் கவர்மெண்ட் ஆர் உள்ளாட்சி அரசு. அடுத்ததாக, which of the following is not an example of the indirect form of taxation? இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸேஷன், மறைமுக வரிக்கு உதாரணம் இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான இந்த ஆன்சர், இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். நேற்று நம்ம பார்த்த கொஷின்ஸில் இருந்து. ஸோ ஜிஎஸ்டி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைமுக வரிக்கு உதாரணம், சரிங்களா. ஜிஎஸ்டிங்கிறது ஒரு மறைமுக வரி. கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறதும் சுங்கவரி அப்படிங்கிறதும் மறைமுக வரி தான். இது நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அதே போல் எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் தான். இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டேக்ஸ். அரேஞ்ச் த சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் த இயர் 2022 to 2021. சரிங்களா. இந்த கொஷின் நம்ம படிக்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. பட் வந்துட்டு இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வருஷம் இருக்குல்ல 2023 to 2024 அல்லது 2024 to 2025 இருக்குல்ல, இப்போ 2025லேருந்து 2026 வந்துருச்சு தானே. ஸோ அப்போ நீங்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2024 to 25, அடுத்ததாக 25லேருந்து 26, இந்த 2 வருஷத்துக்கும் கவர்மெண்ட்டுடைய ரெவன்யூ என்ன, சரிங்களா. ஜிஎஸ்டி எவ்வளோ வருது, பர்சனல் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ வருது, எக்ஸைஸ் எவ்வளோ வருது, கார்ப்பரேட் டேக்ஸ் எவ்வளோ வருது, கஸ்டம்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். அப்படின்னா தான் ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா. இந்த வருஷத்துக்கு எக்கனாமிங்கிறது ரொம்ப டைனமிக், சரிங்களா. இதெல்லாம் வந்துட்டு இப்போது 2020 to 2021 3 வருஷம் ஆகிப்போச்சு. இது நமக்கு தேவையில்லாத டேட்டா, இது நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன பார்க்கணும், 2024 to 25, 25 to 26 தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது டேட்டாஸ் நான் எடுக்கல, மேபி நான் நாளைக்கு சாயங்காலம் வந்துட்டு எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு என்னென்ன வரியில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, which tax is the different one? வெல்த் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ், இது மூணுமே டைரக்ட் டேக்ஸ், சரிங்களா. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டிங்கிறது இன்டைரக்ட் டேக்ஸ். சரி, இது வந்துட்டு மோஸ்ட்லி எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு மற்ற கொஷின்ஸ்லாம் கூட நம்ம தமிழ்லேயும் பார்க்கலாம். எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடங்களில் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷில் வந்து கொஷின் படித்து பாருங்கள், சரிங்களா. ஏன்னா நம்ம
இங்கிலீஷ்லேயே வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு நிறைய இங்கிலீஷ்லேயே படிங்க தமிழில் படிக்கிறத விட. ஏன்னா கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பானுங்க அப்படின்னா, இங்கே இடத்துல செல்வ வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெல்த் வரி அப்படின்னே வந்து தமிழில் கொடுப்பாங்க. வருமான வரிக்கு இன்கம் டேக்ஸ்க்கு வேணால் மேபி இதெல்லாம், அதுக்கடுத்து நிறுவன வரிக்கு பதிலாக கார்ப்பரேட் வரி அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி நீங்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே முத்திரைத்தாள் வரின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து ஸ்டாம்ப் வரி அப்படின்னே கூட கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இங்கிலீஷில் பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. ஸோ செல்வ வரி அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கான வரி, வருமான வரி. அடுத்தான் நிறுவன வரி. நிறுவனம்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க, கார்ப்பரேட்ஸ் இருக்காங்களா, அவங்க மீது போடக்கூடிய வரி. முத்திரைத்தாள் வரி அப்படின்னா நம்ம இப்போ இந்த பத்திரம்லாம் வாங்குகிறோம்ல, ஸோ 100 பத்திரம், 200 பத்திரம், 1000 பத்திரம்ட்டு அந்த பத்திரம் வாங்குறோன்னா அதுக்கு வரி போடக்கூடியதான் முத்திரைத்தாள் வரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன் இந்தியா டாக்ஸஸ் ஆர் இன்க்ளூடிங். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் என்னென்ன டேக்ஸ் இருக்கா? டைரக்ட் டேக்ஸ் இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது, போத் ஏ அண்ட் பி. விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு. விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம் அப்படின்னா வந்து என்னென்னா, நிறைய பேர் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருப்பாங்க, அவங்க மேலே ஏகப்பட்ட ஃபைன்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இருந்தாலுமே அவங்க கட்ட மாட்டாங்க. ஏன்னா ஃபைன்லாம் போடுறதுனால ரொம்ப அதிகம் தானே ஆகும், அதனால் கட்டாமலே வச்சுருப்பாங்க. அப்போது அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் தானே அரசாங்கத்துக்கு. இப்போ 1 கோடி ரூபா, 1 கோடி ரூபா வந்துட்டு வர வேண்டியது இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கட்டவே மாட்டேன்றாங்க அப்படின்னா அது கவர்மெண்ட் லாஸ் தானே. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஃபைனில் எதுவும் கட்ட வேணாம், நீங்களுடைய வரியிலேயே நாங்கள் கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கிறோம், 1 கோடி ரூபா நீங்கள் கட்ட வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 80 லட்சம்னாச்சும் நீங்கள் கட்டுங்க அப்படின்ட்டு அரசாங்கம் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. சரிங்களா? அதுதான் விவாத் சே விஸ்வாஸ். ஸோ ஒரு கோடி ரூபா வராத இடத்துல அட்லீஸ்ட் 80 லட்சம் வந்துச்சுன்னா அது அரசாங்கத்துக்கு லாபம் தானே, ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இல்லை நான் 1 கோடியே தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க கட்ட மாட்டாங்க. ஃபைன்லாம் போட்டு ஏன் கட்டணும் அப்படி மாதிரி பார்த்துட்டு ஏதாச்சும் கேஸ்லேயே இருக்கும், இந்த அளவுக்கு வரி போட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காருக்கு வந்துட்டு விஜய் வாங்கின காருக்கு வந்து வரி போட்டிருந்தாங்க, அதை வரி கட்ட மாட்டேன் அப்படின்ட்டு கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டாங்கல்ல. ஸோ அப்போ அது போல் இன்கம் டேக்ஸே கட்டாமல் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமாக ஃபைன்லாம் போட்டாங்க, அதனால் நாங்கள் கட்ட மாட்டோன்ட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பாங்க. அப்போ கோர்ட்டில் கேஸ் முடிஞ்சு அந்த 1 கோடி ரூபா வரதுக்குள்ள இன்ஃப்ளேஷனில் அந்த 1 கோடியினுடைய மதிப்பு 80 லட்சமாக மாறிடும், அல்லது 50 லட்சமாக கூட மாறுற வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்துட்டு சமாதானமாக போயிடலாம், நீங்கள் வந்துட்டு ஃபைனில் எதுவும் கட்ட வேணாம், உங்களுடைய வரியிலையும் நான் இவ்வளோ பர்சன்டேஜ் குறைச்சிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அரசாங்கம் வந்துட்டு ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வராங்க. அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு பேர் தான் விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம்ங்கிறது. இது டைரக்ட் டேக்ஸ்க்கானது. ஸோ நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ரெவன்யூ. டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ, கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதாவது நம்ம நேற்று பார்த்தோம், ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் அப்படிங்கிறது 2ஆக பிரியும். சரிங்களா? ஸோ வரவு அப்படிங்கிறது 2ஆக பிரியும். என்ன வரவுனா வருவாய் வரவு, ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அண்டு கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், மூலதன வரவு. இந்த வருவாய் வரவை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வரி வருவாய், இன்னொன்று வரி அற்ற வருவாய். இந்த வரி வருவாயை தான் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ டேக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது டாக்ஸஸ் ஆன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இது வந்து வரும். ஸோ ஏக்கு வந்துட்டு 3. ஸோ அப்போ பி வராது, சி வராது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் டேக்ஸ் ரெவன்யூங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரிசிப்ட்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா, அதாவது வரியற்ற வருவாயில் வட்டி ரசீது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது வட்டி வரவு அப்படின்னா, இப்போ வரியற்ற வருவாய் இருக்கா, இந்த வரியற்ற வருவாயில் வந்துட்டு அரசாங்கத்துக்கு எதெல்லாம் கிடைக்குன்னா, இப்போ ஒரு கம்பெனி கவர்மெண்ட் நடத்துகிறாங்கன்னா அந்த கம்பெனியில் வரக்கூடிய லாபம் வந்து அங்கே வரும். அதே போல் ஒரு கடன் கொடுத்துருக்காங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பூட்டானுக்கு 1 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு தரணும் தானே, அவங்க வந்து தருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நமக்கான வரவு, அப்படி தானே, நமக்கு வந்துட்டு வரவு தானே இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த வரவில் நம்ம சேர்ப்போம் அப்படின்னா அது வரி வரவு கிடையாது, வரி வருவாய் கிடையாது. நல்லா தெரியும் தானே, வரி வருவாய் இல்லை தானே. ஸோ வரி வருவாய் இல்லை. அப்போ எந்த வருவாய் கீழே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரி அற்ற வருவாயில் தான் வரும். சரிங்களா? ஏன் இதை வந்துட்டு மூலதன வருவாயில் வராது அப்படின்னா, மூலதன வருவாயில் வராதுன்னா என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸை இது பண்ணணும்னா, ஒன்று சொத்தை குறைக்கணும், அல்லது நமக்கான சொத்தை குறைக்கணும்,
அல்லது நமக்கான பொறுப்புகளையோ அல்லது கடனையோ ஏற்படுத்தணும். இப்போ நமக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்ஸ், நமக்கு வரக்கூடிய அந்த வட்டி வரவு நம்மளுடைய சொத்தை ஏதாச்சும் குறைக்குமா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கீங்க ஒரு 10,000 ரூபா. அவர் வந்து வட்டி தருவார். 2 ரூபா வட்டின்னு வச்சுக்கலாம். 10,000 ரூபாய்க்கு 2 ரூபா வட்டினா 200 ரூபா மாதம் உங்களுக்கு தருவார். இப்போ இந்த 200 ரூபா வரதுனால உங்களுக்கான ஏதாவது சொத்து குறையுமா? ஸோ சொத்து குறையாது. அதே போல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் கடன் ஏற்படுமா? கடன் ஏற்படாதா? ஸோ கடன் ஏற்படாது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருவாயை நம்ம என்னவா சொல்லக்கூடாதுன்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸாக சொல்லக்கூடாது, மூலதன வருவாயாக சொல்லக்கூடாது. ஓகேங்களா? புரிஞ்சுதானே மூலதன வருவாயினா என்னென்னு? மூலதன வருவாயினா இங்கே இருக்குது பாருங்கள், நான் மார்க்கெட் பாரோவிங்ஸ், நெட் மார்க்கெட் பாரோவிங்ஸ், நிகர சந்தை கடன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம சந்தையில் கடன் வாங்குகிறோம். சந்தை மீன்ஸ் அதாவது இந்த இந்தியாவில் பேங்கிங் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? பணச்சந்தை. ஸோ பணச்சந்தையில் நம்ம கடன் வாங்குறோன்னு வச்சுக்கலாம். அரசாங்கம் கடன் வாங்குறாங்க. அப்போ கடன் வாங்கினாங்கன்னா அப்போ கடன் இன்க்ரீஸ் ஆகுது தானே, அரசாங்கத்துக்கான பொறுப்பு இன்க்ரீஸ் ஆகும் கடன் வாங்கினாங்கன்னா. கரெக்டாக? ஸோ அப்போ அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லணும்னா மூலதன வருவாய் அல்லது மூலதன ரசீதுகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். So next, the following statements are true about administrative revenues. Special assessments are referred as betterment levy. So next, fines and penalties are arbitrarily determined and have no relation to cost of administration or activities of the government. சிறப்பு மதிப்பீடுகள் சிறந்த வரி என்று குறிப்பிடப்படுகின்றன. ஸோ நெக்ஸ்ட், அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் தன்னிச்சையாகவே தீர்மானிக்கப்படுகின்றன. இதில் நிர்வாகத்தின் செலவோ அரசாங்கத்தின் நடவடிக்கையோ எந்த தொடர்பும் இல்லை. ஸோ அபராதம் தண்டத்தொகைகள் தான் வரணும். தண்டத்தொகைகள் அபராதம் அல்லது தண்டத்தொகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிக்காக வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து போலீஸ் பிடிச்சி காசு வாங்குவாங்க. அப்போ அதை வச்சு தான் போலீஸுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கரெக்டாக? ஸோ இப்போ நம்மள்கிட்ட வந்துட்டு அந்த ஃபைன் வாங்குறத வச்சு தான் போலீஸ்க்கு எல்லாத்துக்கும் சம்பளம் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் வந்துட்டு அதை கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது தன்னிச்சையாக தான் முடிவெடுக்கப்படுது. அது வேறு, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு செலவு பண்ணக்கூடிய தொகைங்கிறது வேறு. சரிங்களா? அது நிர்வாகத்தினுடைய செலவோ அல்லது அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கோ எந்த ஒரு தொடர்புமே இல்லை தான் அபராதம் மற்றும் தண்டத்தொகையில். அப்போ இது வந்து கரெக்டு. சிறப்பு மதிப்பீடுகள் சிறந்த வரி என குறிப்பிடப்படுகின்றன. சிறப்பு மதிப்பீடுகள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் அண்ட் பெட்டர்மெண்ட் லீவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரியசாக ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோடு வருது. அப்போ அந்த ரோடுனால் உங்களுடைய லேண்டுடைய ப்ரைஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ அந்த லேண்டுனால் நீங்கள் வந்து என்ன ஆகுறீங்க, அந்த ரோடுனால் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல அட்வான்டேஜஸாக இருக்கீங்க. சரிங்களா? ஸோ உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு வரியை வந்து போட்டு வாங்குவாங்க. இந்த மாதிரி உங்கள் லேண்டு இதுதான் ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் லீவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த குட் டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சிறந்த வரி அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? 1 and 2. When GST came into effect? ஸோ July 1, 2017 அன்றைக்கி தான் வந்துச்சு. இதோட எவ்வளோ வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Who is the chairman of GST Council? GST கவுன்சிலினுடைய சேர்மன் வந்து யார்? ஃபினான்ஸ் மினிஸ்டர். உறுப்பினர்கள் ஸ்டேட்னுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஸோ திரும்ப அதே கொஷின், யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் சேர்மனாக இருப்பாங்க ஜிஎஸ்டிக்கு. Which of the following states has shown the declining trend in GST? ஸோ இது நமக்கு தேவையில்லாத கொஷின். ஏன்னா அப்போ கரண்ட் அஃபேர்ஸாக இருந்ததை வச்சு இந்த கொஷினாக கேட்டிருக்காங்க. பட் வந்து இப்போ தேவையில்லை. பட் வந்து இந்த கொஷின்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அவள் இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. இந்த இயரில் 2025லேருந்து 26 அல்லது 24லேருந்து 25க்குள்ளே ஜிஎஸ்டி எந்த மாநிலம் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு, எந்த மாநிலம் குறைவாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கலாம். சரிங்களா? இதுவும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. இதுவும் நம்ம வந்து பார்த்துக்கலாம்.
ஜிஎஸ்டி ரெவன்யூ எந்த ஸ்டேட்லேருந்து அதிகமாக வந்திருக்கு, எதுலேருந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு. Which of the following statement about GST Council is not true? The members of GST Council choose one among us themselves to be the vice chairperson of the council. ஸோ இது வந்து கரெக்டு தான். என்ன பண்ணுவாங்கன்னா சேர்மேன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான், ஆனால் இதுக்கு வைஸ் சேர்பர்சன் ஒருத்தங்களை போடணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதில் உறுப்பினர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. அவர் வந்து என்னவாக இருப்பாங்கன்னா வைஸ் சேர்பர்சனாக இருப்பாங்க. மோஸ்ட்லி ஆளுங்கட்சியினுடைய ஆளாக தான் அவங்களும் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அப்போது 2 and 3 வராது. நெக்ஸ்ட்டு, எவ்ரி டிசிஷன் ஆஃப் த ஜிஎஸ்டி கவுன்சில் ஷால் பி டேக்கன் பை a மீட்டிங் ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் த வெயிட்டட் votes ஆஃப் த மெம்பர்ஸ் present அண்ட் voting. சரி, ஒரே நிமிஷம் இருங்க. இங்கே நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. நாட் ட்ரூ மீன்ஸ் இருங்க. ஸோ 2 வந்து கரெக்டாக தான் இருக்குது ஆக்சுவலி. எவ்ரி டிசிஷன் ஆஃப் த ஜிஎஸ்டி கவுன்சில் ஷால் பி டேக்கன் பை த மீட்டிங் ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் த வெயிட்டட் votes ஆஃப் த மெம்பர்ஸ். ஜிஎஸ்டி கவுன்சிலின் ஒவ்வொரு முடிவும் கலந்து கொள்ளும் மற்றும் வாக்களிக்கும் உறுப்பினர்களின் வாக்குகளில் 3/2 பங்கிற்கு குறையாத பட்சத்தில் எடுக்கப்படும். சரிங்களா? அதாவது இப்போ ஒரு 300 பேர் இருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில். அந்த 300 பேரில் அட்லீஸ்ட் 200 பேர் எதுக்கு ஓட்டு போடணும்? 300 பேர் தான் இன்றைக்கி வந்திருக்கிறது. 300 பேர் வந்திருக்கணும். அந்த 300 பேரும் ஓட்டு போட்டிருக்கணும். ஓகேவா? ஒருவேளை 350 பேர் வந்திருக்காங்க, 300 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அந்த 300 பேர் தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. அந்த 50 பேர் வந்திருந்தாலும் அவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. 300 பேரில் ஒரு 200 ஓட்டுகள் எதுக்கு சாதகமாக வரணும் அப்படின்னா அந்த டிசிஷனுக்கு சாதகமாக வரணும். அவங்க எடுத்துருப்பாங்களே ஒரு முடிவு, அந்த முடிவுக்கு சாதகமாக வரணும். அப்படி வந்துருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த டிசிஷன் ஃபைனலாக கருதப்படும். இதுதான் வந்துட்டு இந்த செகண்ட் பாயிண்ட். இது கரெக்டு தான். ஸோ இப்போ 2 வந்துட்டு இங்கே தப்பு தானே கேட்டிருக்காங்க. 2 வராதுன்னு பார்க்கலாம். இது வராது, இது வராது, இது வராது. அப்போ 1 and 3 வந்து தப்பு தாங்க. சரிங்களா? 1 வந்து தப்பு தான். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய உறுப்பினர்கள் அவங்களில் இருக்கக்கூடிய ஒருத்தரை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஸோ இது என்ன ரீசன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்த, ஜிஎஸ்டி கவுன்சிலின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பாதி பேர் அதன் கூட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான நபரே பங்கு பெறுவார். என்ன சொல்கிறாங்க? 1/2 of the total members of the GST Council constitute the quorum at its meeting. ஸோ 1/2 அப்படிங்கிறது தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் வந்துட்டு என்னன்னு நான் பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஜிஎஸ்டியை பற்றி படுறது ரெண்டுமே தப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு, which of the following or denotes the meaning of the GST? ஸோ ஜிஎஸ்டியினுடைய மீனிங்கை இது பண்ணுதான்னு பார்க்குறாங்க. இட் கன்சாலிடேட்டட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். இது மறைமுக வரியின் ஒரு தொகுப்பாகும். கரெக்டானு பார்த்தோம்னா கரெக்டு தான். இது வந்து மறைமுக வரியினுடைய ஒரு தொகுப்பு தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, இட் இஸ் a சிங்கிள் யூனிஃபைடு டேக்ஸ். ஒரே மாதிரியான தனி வரியாகும். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு, இட் இஸ் இம்போஸ்டு ஒன்லி பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் இம்போஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்கன்னா இல்லை. ஸோ சிஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது, எஸ்ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது, சிஜிஎஸ்டி சென்ட்ரலோடது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தப்பு. இட் இஸ் இம்போஸ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் கூட அது கரெக்டாகும். ஆனால் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் மட்டுமே விதிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறது தவறான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு, இட் இஸ் பேயபிள் அட் ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா நீங்கள் தான் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுதான ஃபைனல் பாயிண்ட்டு. அந்த இடத்துல தானே நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்க. அப்போது நுகர்வு இறுதி புள்ளியில் செலுத்தும் வரியாகும். அதுவும் வந்து கரெக்ட். ஸோ 4th. ஸோ 1, 2 and 4. ஸோ which of the following 2 products are excluded from the ambit of GST? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பெட்ரோலியம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல. ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்ருக்கோம். ஏன்னா ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்? பெட்ரோலுக்கு வந்து வரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா மேக்ஸிமம் 28% தான் போட முடியும்.
அதனால் எல்லோரும் ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோலை கொண்டு வாங்கன்னு தான் சொல்கிறோம். பட் வந்துட்டு அரசாங்கம் கொண்டு வரல. ஏன்னா கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வரி வருவாய் குறைஞ்சிரும். அதனால் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வராமல் இருக்காங்க. அப்போ 1 வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இதெல்லாம் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு காட்டனுக்கு வரி இருக்குது, ஸ்டீலுக்கு இருக்குது, ஆனால் டொபேக்கோக்கு இல்லை. சரிங்களா, டொபேக்கோக்கு ஜிஎஸ்டியிலேருந்து வரி போடல. ஏன் அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லாமலே டொபாக்கோ விற்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஜிஎஸ்டிக்கு சின் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, பாவ வரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டொபேக்கோ இருக்குன்னா பான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும்ல, இப்போ அதுக்கு வந்து 100% அல்லது 150% அந்த மாதிரி வந்து வரி போடுவாங்க. ஸோ வைனுக்கு, இந்த டொபேக்கோக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரி ரொம்ப அதிகமாக போடுவாங்க. அது ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஜஸ்ட் 28% முடிஞ்சிருமா, அதனால் வந்து கொண்டு வராமல் இருக்காங்க. Select the correct answer using the codes given below. ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஜிஎஸ்டி ரேட்டுங்க. ஹவுஸ் ஹோல்ட் நெசசிட்டிஸ், வீட்டு அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 5% தான் வரியை போடுறாங்க. ஸோ அப்போது ஏக்கு வந்துட்டு 1 தான் வரும். ஏக்கு 1ங்கும் போது ஒரே ஒரு ஆப்ஷனை தான் நம்ம கழிக்க முடியாது. ஸோ லக்ஸுரி ஐட்டம்ஸ் அப்படின்னா, அதாவது லக்ஸுரி ஐட்டம்ஸ்னால் ஆடம்பர பொருட்களுக்கு எவ்வளோ வரி போடலாம் நீங்களே சொல்லுங்கள். ஆடம்பர பொருட்களுக்கு எவ்வளோ வரி போடலாம்? இந்த 4 வரியில் 5% போயிடுச்சு. ஆடம்பர பொருட்கள்ங்கிறது தேவையில்லாத ஒன்று தானே, அப்போ அதுக்கு 28% வரி போடலாம் தானே. ஸோ அப்போ டிக்கு வந்துட்டு 2, டிக்கு வந்து 2ன்னு பார்க்கும்போது ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா. கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், பிக்கு வந்துட்டு 3 வரும். ஸோ 12%. ஸோ அடுத்ததாக கேபிட்டல் குட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்டர்மீடியரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 18% வரும். ஓகேவா. Which among the following statements are true for the proposed GST arrangements in India? Both center and state taxes will be collected at the point of sale. இது வந்து கரெக்டாக இல்லையா? ஸோ கரெக்டு தான். ஸோ இந்த கொஷின் வந்து பாருங்கள், ஆன்சரில் ஒரு சின்ன மாற்றம் உருவாக்கியிருக்காங்க. சரியா, இது வந்து நம்ம ஆன்சர் கரெக்டாக போட்டாலுமே கூட மார்க் பண்ணுறது தப்பாக மார்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்துட்டு ஏ ஆப்ஷனில் எப்படி இருக்கும், 1 ஒன்லின்னு இருக்கும், பி ஆப்ஷனில் 2 ஒன்லி இருக்கும், சி ஆப்ஷனில் 1 and both 1 and 2 இருக்கும், டி ஆப்ஷனில் தான் நெய்தர் 1 and 2 வரும். சரிங்களா. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் தான் both 1 and 2 வரும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ஒரு சில இடங்களில் ஃபிக்ஸ் ஆகிருப்போம். அப்போ வந்துட்டு என்ன தான் நம்ம both 1 and 2 தான் வரும்ன்ட்டு யோசித்தாலுமே கூட லாஸ்ட்டில் ஆன்சரை மார்க் பண்ணும்போது கேர்லெஸ்ஸாக சிங்கிற ஆப்ஷன் மார்க் பண்ணிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஏன்னா ஒரு சில இடங்களில் கொஷின் ரொம்ப ஈஸி இருக்கும். இந்த கொஷின்லாம் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியான கொஷின், ஆனால் தப்பு வந்துட்டு வரும். ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக். ஓகேங்களா. ஸோ போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டாக்ஸஸ் வில் பி கலெக்டட் அட் த பாயிண்ட் ஆஃப் சேல். இது கரெக்டு. த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி வில் பி சேஞ்ச்டு அட் த மேனுஃபேக்சரிங் சார்ஜ்டு, சேஞ்ச்டு இல்லை சார்ஜ்டு ஆன் த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆஃப் த எபோவ் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாங்குறாங்க. அதாவது மேனுஃபேக்சரிங் மீன்ஸ் எவ்வளோ வேல்யூ அடிஷன் நடந்திருக்கோ அந்த வேல்யூ அடிஷனுக்கு தான் வந்துட்டு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. உற்பத்தி செலவில் மைய மற்றும் மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி மாற்றப்படும். இதுதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ தமிழில் படித்தா உங்களுக்கு புரியுதா, இங்கிலீஷில் படித்தா உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரில. உற்பத்தி செலவில் மைய மற்றும் மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி மாற்றப்படும். சரிங்களா. போடப்படுங்கிறது தான் மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சார்ஜுன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாற்றப்படுமா. சரிங்களா. ஏன்னா ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்க, ஸோ